Daily. Taste the Daily. 27 கொடுத்துருக்காங்களா, எழுதி வச்சுங்க. 2 ஜெயிச்சா பெருசு, 2 ஜெயிச்சா பெரிய வளர்ச்சி, 4 ஜெயிச்சிட்டாங்கன்னா அபரிமித வளர்ச்சி, அதுக்கு மேலே ஜெயிச்சாங்கன்னா உங்களை எழுப்பணும். ஏன்னா நீங்கள் கனவு கண்டுக்கிட்டீங்க. அண்ணாமலை இல்லாத பாஜக தேர்தல் உப்பில்லாத சமயம். இந்து மதத்துக்கு எதிரானவன் இல்லைன்னா அந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப ஆபாசமாக இருக்கும். உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, தமிழ் எவ்வளோ தூரம் தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும். சமஸ்கிருதம் புரிஞ்சு அதில் உள்ள மந்திரங்கள் வந்து ஆபாசம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் சொல்கிறேன், நான் சமஸ்கிருதம் படித்தவன், கல்லூரிலேயே படித்தவன். அவர் சொல்கிற அந்த மந்திரங்களுக்கும் ஆபாசத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதோடைய அர்த்தமே வேறு. எதிர்த்துறோன்னா இந்து மதத்துக்கு விரோதம் இல்லைன்னு சொன்னால் அப்போ ஏன் இந்து மதத்துக்கு விரோதமாக பேசுகிறீங்க? திருமாவளவன் பேசலையா? ஓ, ஆபாசமாக பொம்மை இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோயில். அப்புறம் ஏன் சிதம்பரத்தில் போய் தீட்சிதரோடு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு? ஒரு நாள் இவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார்னா 5 நாள் லீவு, வெளியே வர மாட்டார். 6வது நாள் தான் வருவார். மறுபடியும் திருப்பி 5 நாள் உள்ளே போயிடுவார் வீட்டுக்குள்ளே, பனையூர். இப்படி ஒரு அரசியல் வந்து எதுக்காக நீங்கள் இந்த அரசியலுக்கு வரணும்? ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் உதயநிதி ஏறக்குறைய விஜயுடைய வயதுடையவர். உதயநிதி அந்தந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், அந்த தொகுதியில் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் சாதனைகள். அங்கே ரோடு போட்டாங்க, இந்த ரோடு அப்புறம் சுமாராக போட்டிருப்பாங்க, கன்றாவியாக போட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். அதுக்கு காரணம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான், அந்த பக்கத்தில் நிற்கிற வேட்பாளர் கம்மி. அடுத்து நாங்கள் வரக்கூடிய வந்துட்டோம்னா இந்த ரோடு போடுவோம், அந்த பாலம் கட்டுவோம். அந்தந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், அங்கே நடந்த விவரங்கள். அப்போது உதயநிதியுடைய அந்த பிரச்சாரத்தில் ஒரு பிரிட்ஜு கட்டினா சாதனை, நீங்கள் வந்து அதுவே சாதனை இல்லை, மக்களுக்கு சோதனை, அது இடிஞ்சு விழுந்துச்சு, அது தனி. பட் அதை சொல்கிறார்ல, இது மாதிரி எந்த தொகுதியில் விஜய் பேசுகிறாரு? விவரம் ஏதாவது தெரியுதா? வேட்பாளர் பேரே, அவருடைய வேட்பாளர் பேரே தப்பு தப்பாக சொல்கிறாரு. அவர் எடப்பாடி வந்து எட்டப்பர் துரோகி, அவர் வந்து அப்போ வந்து சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார், அப்புறம் ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணார், அப்புறம் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார்னு ஏதோ வரிசையாக சொல்லி எட்டப்பர் அவர் அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசினார் ஏதோ ஒரு பப்ளிக் மீட்டிங். அதற்கு பதிலடியாகத்தான் பால்டாயில் குடித்தவர்லாம் பஞ்சு டயலாக் பேசுகிறாரு. இது என்றைக்கோ மேலே போயிருக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் வந்து தேர்தல் நெருங்க நாகரீகம் குறைந்து கொண்டு வரும், பண்பு குறைந்து கொண்டு வரும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தி அருண் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார்? சரிங்க. முதல் கேள்வி திருவிடைமருதூர்லேருந்து நிதிஷ்குமார் கேட்கிறார். மக்கள் நீதி மையத்தில் வசூலிக்கப்பட்ட வேட்பாளர் விருப்ப மனு தொகை 30 லட்சம் ரூபாய் திருப்பி தரப்படவில்லையாமே. அது என்ன பெரிய விஷயம்? கட்சி நிதிக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. எல்லா கட்சியும் வந்து பண்ணது தான். அவர் முன்னாலேயே முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. அவர் ராஜ்யசபா எம்பி வாங்கியாச்சு, இந்த 20 நின்று செலவெல்லாம் பண்ணதுன்னா யார் கொடுக்குறது காசு? திமுகவில் காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தாரு, உதயசூரியனில் தான் நிற்கணும்னாங்க. அதில் நின்று காசு செலவு பண்ணி என்ன 2 சீட்டு கொடுக்க போகிறாங்க. இந்த 2 சீட்டில் வந்து நாம் வந்து இவர் வந்து பரப்புரை பண்ணி எதுக்கு இந்த மெனக்கெடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இதை வந்து அவங்க ஏதோ ஒரு தொகுதிக்கு 5 கோடி கொடுத்து அதில் நம்ம செலவு பண்ணி அதில் மிச்சப்படுத்தி கட்சி வளர்ச்சி பண்ணுறதுக்கு பதிலாக எல்லோரும் வாங்கப்பா வேட்புமனு கொடுங்க 50,000 ரூபான்னு சொல்லி ஒரு ஏதோ 60 பேர் நம்ம கொடுத்துருக்கான். ஆமாம், 30 லட்ச ரூபா வந்துச்சு. நம்ம இந்த தடவை நீக்கலை, அவ்வளோதான். அந்த 30 லட்சம் ஆகி 50,000 அது கட்சி வளர்ச்சி நிதிக்கு போயிடுச்சு. இது வந்து இவங்க கட்சி மட்டும் இல்லை, அவங்க பிரேமலதா அண்ணியார் கட்சியிலையும் இதே மாதிரி தான் வசூல் பண்ணியிருக்காங்க. அவங்க நின்னது, அதாவது நிற்கும்போது அவங்க அதாவது வேட்புமனு வாங்கும்போது எத்தனை சீட்டு நிற்க போகிறாங்கன்னே தெரியாது, எந்த தொகுதி நிற்க போகிறாங்கன்னே தெரியாது. 234 தொகுதிக்கும் வேட்புமனு வாங்கினாங்க. இந்த சிறிய கட்சிகள்லாம், நான் பொதுவாக சொல்கிறது 2 கட்சி உதாரணமாக சொல்கிறேன், இதே மாதிரி விசிகாவும் நடந்திருக்கும், மற்ற கட்சிகள் நடந்திருக்கும்.
அதாவது சிறிய கட்சிகள் எல்லாத்துலேயும் 234 தொகுதியிலையும் வேட்புமனு போடுனா ஒருத்தன் ஒரு தொகுதிக்கு ஒரு 2 பேர் 3 பேர் போட்டோமே, இல்லை 234 ஒரு 150 தொகுதிக்கு மட்டும் வரட்டுமே. வந்ததுன்னா சில கோடிகள் வந்ததுன்னா கட்சி எப்போவுமே கட்சி வேறு தலைமை வேறு இல்லையே. இப்போ தான் கட்சினாலே தலைமைன்னா தலைமை குடும்பம் அப்படிங்கிறது பல கட்சிகளில் அது சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லாத்துலேயும் உண்மையாயிடுச்சு. அந்த வகையில் கரெக்டாக சொல்லணுன்னா கமலஹாசன் தன்னுடைய தொண்டர்களுக்கு பிம்பிளிக்கான்னா நம்ம வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், பிம்பிளிக்கா பிப்பி என்னென்னமோ சொல்லுவார், பிம்பிளிக்கா பிலாப்பி. பிம்பிளிக்கா பிலாப்பி, பிம்பிளிக்கா பிலாப்பி இப்போ செய்து விட்டார் கமலஹாசன். அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து சகாயராஜ் கேட்கிறார், இன்னமும் தமிழ்நாட்டில் பல டிவிக்கள் ஆளும் கட்சிக்கு ஜால்ரா அடிக்கின்றனவே, அவ்வளவு பயமா? 90% அப்படி தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் போடுறாங்க, என்ன போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை போடுறதில்லை. இருந்தாலும் எல்லா டிவியும் திமுகவுக்கு பயந்து ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். சிசிடிவிலாம் பயப்படுறதில்லை திமுகவை பார்த்து. எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு பயப்படாத டிவினா தமிழ்நாட்டில் சிசிடிவி தான். இப்படி சொல்கிறதுனால உண்மையான டிடிவி எது டிடிவி அவரையும் சேர்த்துக்கலாம். அவரும் பயப்படுறதில்லை, அவர் தான் அந்த பக்கம் இருக்கார். ஆமாம், சிசிடிவி டிடிவி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கலாம். நம்ம அது நகைச்சுவைக்காக சொன்னாலும் ஒன்று இரண்டு அவ்வளோதான். 1-2 தொலைக்காட்சிகள் திமுகவிற்கு எதிராக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நடுநிலையாக இருக்கின்றன. 1-2 நம்ம பேர் சொன்னால் அப்புறம் ஏதோ அவங்க ஏதோ வேண்டியவங்கன்னு அர்த்தம் ஆகிடும், மக்களுக்கே தெரியும் அது என்னென்னு. ஆனால் 95-98% அவங்ககிட்ட பேமெண்ட் வாங்குறாங்க, அதே சமயத்தில் பயப்படுறாங்க. அதுதான் சொன்ன மாதிரி. இன்னும் திமுக ஆதிக்கம் செலுத்தாதது சிசிடிவி மட்டும்தான் பாக்கி. ஓகே சார். அடுத்ததாக வல்லத்திலிருந்து நெடுஞ்செழியன் கேட்கிறார், தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட போது அதன் கோபுரம் முழுதும் தங்கத்தால் போர்த்தப்பட்டதாமே? அது 1000 வருஷங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது. அப்போ முழுசாக அந்த கோயிலுடைய கோபுரம் பூரா தங்கத்தில் பொருத்தப்பட்டு 1311 வரலாற்று இது பிரகாரம் மாலிகாப்பூர் படையெடுப்பு வரும்போது அந்த தங்கத்தெல்லாம் பேர்த்து 500 யானைகளில் வைத்து எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ நம்ம பார்க்குறது தங்கம் பெயர்க்கப்பட்ட கோபுரம், ஒரிஜினலாக தங்கம் போட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய கோபுரம் 119 அடி என்னமோ. அந்த கோபுரத்துக்கு உங்களுக்கு தங்க ஃபுல்லாக அந்த கோட்டிங் போர்வை போத்திருக்கணுன்னா எவ்வளவு தங்கம் இருக்கணும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் பல கோயில்களுக்கு நான் கோடிக்கணக்கில் பண்ணியிருக்கேன். அதில் உப்பிலியப்பன் கோயிலுக்கு, பெருமாள் கோயில், அந்த கோயிலுக்கு கொடிமரம், அதுக்கு தங்கத்தில் கொடிமரத்துக்கு அந்த மேலே பிளேட்டிங் வேணும்னு கேட்டு 4.5 கிலோ தங்கம் 2009 பல சாட்சிகளோட ரசீதுகளோட ஆதாரங்களோடு பண்ணி அதுக்கப்புறம் அதை போட்டு அதுக்கப்புறம் கல்வெட்டே வச்சாங்க, தங்க கொடிமரம் உபயம் திருசக்தி சுந்தரராமன். இப்போ 2023 அப்போ நடந்தபோதும் திமுக ஆட்சி 2007-9 அதாவது 7-9 அந்த பீரியடில் திமுக ஆட்சி. இப்போ 2023 புது கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த தங்க போர்வை அல்லது அந்த என்ன சொல்கிறது பிளேட்டிங் காணும். கேட்டால் உள்ளே எங்கேயோ வச்சுருக்கேங்கிறாங்க. ஏங்க அது போடலன்னா கொடிமரம் கொஞ்சம் கனமாயிடுச்சு, அதனால் அது ஃபிட் ஆகலை. அதுக்கு பதிலாக வேறு ஒரு உபயதாரர்கிட்ட நன்கொடையாளர்கிட்ட போய் செப்பு போட்டிருக்காங்க. அப்போது இவ்வளோ அன்றைக்கே 4 கிலோ தங்கம், இன்றைக்கி அதுக்கு 5 கோடி ரூபா பொறுமானம் உள்ளது. அப்போது ஒரு வார்த்தை உபயதாரர்கிட்ட, ஐயா அவங்க தங்கம் போட முடியல, ஏதோ ஒரு காரணம் இதான். ரெண்டாவது அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 3 ரூபா புக் போஸ்ட்டில் தனியாக என்னை நேரம் கூப்பிட வேணாம், ஒரு அழைப்பு இது, போன கும்பாபிஷேகத்துக்கு 5 கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணுவேன். இப்போ அது எங்கேன்னு கேட்டால் பதில் சொல்கிறாங்க, எங்கே அந்த தங்க என்ன ஆச்சு ஏன் போடலன்னு கேட்டால், அறநிலையத்துறையிலேருந்து கொடுத்தீங்களா, யார்கிட்ட கொடுத்தீங்க, அப்போ கொடுத்த போது இருந்த அதிகாரியின் பெயர் என்ன, அறநிலையத்துறை அதிகாரியின் பெயர் என்ன,
அதை எந்த ஆசாரியிடம் கொடுத்து செய்தார்கள், அந்த இது அதாவது நியமன ஆணை உத்தரவு தங்கமாக நம்ம வந்து பார் கட்டியாக கொடுக்குறோம், அதை வந்து அதை இதுவாக பிளேட்டிங்காக செய்யணும். இதை எந்த ஆசாரிக்கு கொடுக்கப்பட்டது, அவருக்கான நியமன ஆணையுடைய நகல் அனுப்பவும். நான் என்ன சேகர் பாபுவா, அறநிலையத்துறை அமைச்சரா, எங்கிட்ட எப்படி அந்த தகவல்கள்லாம் இருக்கும்? தகவல்கள் கொடுக்க வேண்டியதே அவங்க தான். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அது இப்போது இப்போ கோர்ட் வரைக்கும் நான் வந்து அதை வந்து நீதிமன்றம் வரை எடுத்து செல்கிறேன். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எடுத்து செல்கிறேன். இந்த கல்வெட்டு இருந்தது, தங்க கொடிமரம் உபயம், திருசக்தி சுந்தரராமன், இந்தோனேஷியா இந்தியா, திருசக்தி குரூப். கல்வெட்டை காணும். ஏன்னா கல்வெட்டை பார்த்தா ஜனங்க கேட்பான்ல, ஏன்ப்பா கல்வெட்டு இருக்குது தங்கத்தை காணும்னு. கல்வெட்டை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கு, கேட்டால் பத்திரமா இருக்குது. இது ஒரு இதில் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. அறநிலையத்துறை அந்த அறநிலையத்துறையில் அந்த பீரியடில் யார் ஆஃபீஸராக இருந்தான்னு அறநிலையத்துறை என்னையா கேட்கணும்? அவங்க ரெக்கார்டில் இருக்காதா? கோயிலையே ஒரு போர்ட்லேயே தொங்க போட்டிருப்பாங்க, இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் இருக்காருன்னு. அப்போ ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கிறது என்பதற்கான இது தெரியுது. நான் அது கோர்ட்டு வரைக்கும் போகிறேன். இப்போ நான் எதுக்காக இது சொல்கிறது வந்து எதுக்குன்னா, இது என்ன ஒரு 20 அடி இருக்குமா, 10-20 அடி இருக்கும் சுமார், ஒரு தோராயமாக. இந்த 20 அடி இந்த அகலம் இருக்கும் கொடிமரம். இதுக்கான போர்வைக்கே 4.5 கிலோ 5 கிலோ 4 கிலோ தங்கம், 4.5 கிலோ தங்கம் தேவைப்பட்டது. 119 அடி நூற்றுக்கணக்கான கிலோ தங்கம் வந்து தேவைப்பட்டிருக்கும். நம்ம சொல்கிறது வந்து கொடிமரம்ங்கிறது சும்மா இவ்வளோதான். ஆமாம், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு இப்படி தான். ஆனால் ஒரு கோபுரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோபுரம், எவ்வளோ அகலம், கீழேந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய் அகலம். அதுக்கு பல 100 கிலோ, ஒரு 1000 கிலோ தங்கமாக இருக்கலாம். நம்ம தோராயமாக சொல்கிறோம். 1000 கிலோ தங்கம் இன்றைக்கி என்ன ரேட்டு? 1 கிலோ தங்கம் 1.5 லட்ச ரூபா, சாரி 1 பவுன் தங்கம் 1.5 லட்ச ரூபா விற்கிது. இப்போ 1 கிலோ தங்கம்னா என்ன வச்சு, அது எத்தனை கோடி? இவ்வளவு 1000 கிலோனா எந்த கோடியில் போய் நிற்கிது? 1.5 கோடி ரூபா. 1000னா இதுவே 1500 கோடி. இதை வந்து மாளிகாப்பூர் எடுத்துகிட்டு போயிட்டான், யானைகளில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டான். 500 யானைகளில் வச்சு எடுத்துகிட்டு போனோன்னா எவ்வளோ வெயிட் இருக்கணும்? இதை நினச்சி வருத்தமாக தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இப்படியெல்லாம் அப்போ வந்து தங்கத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்களேன்ல. அப்போ வந்து தமிழ்நாடு சோழர் பீரியட்லேயோ இல்லை பாண்டிய சேரர்கள் பீரியட்லேயோ பல்லவர்கள் பீரியட்லேயோ தமிழ்நாடு வளமுடையதாக இருந்தது. எல்லா வித வளங்கள், மக்கள் வந்து இதை விட இன்னும் பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் மேம்பட்டு இருந்தார். அதிலேருந்து நம்ம இந்த நிலைமைக்கு இங்கே வந்துட்டு கேட்டால் நாங்கள் வந்து திராவிட மாடல் அந்த மாடல்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் மாளிகாப்பூர் மேலே எனக்கு கோபம் வரும். மாளிகாப்பூர் மேலேனா ஒரு சரித்திரபூர்வமாக தமிழ்நாட்டு குடிமகன் திருட்டு போய் அங்கேருந்து வந்து யானையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டான் பாரு. ஆனால் நவீன மாளிகாப்பூரையே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நான் நீ கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு. கோர்ட்டில் போய் அது என்ன ஆகும், என்ன சிபிஐ விசாரணை வருமா வராதா, வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஆகும். இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய திராவிட மாளிகாப்பூர்களையே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. எங்கிருந்தோ அந்த மாளிகாப்பூரை வந்து நம்ம வந்து என்றைக்கோ வந்து கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்னால் வந்த இது நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸோ இது வந்து மாளிகாப்பூர்கள் எல்லா பீரியட்லேயும் எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க. ஏதோ மாளிகாப்பூர்னால் அவர் வந்து வேறு ஒரு பகுதியிலேருந்து வேறு ஒரு நாட்டில் இருந்து தான் வருவார் அப்படின்லாம் இல்லை. நம்மிடையேவும் மாளிகாப்பூர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஓகே சார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து வீரகதிரவன் கேட்கிறார், மத்திய அரசு ஓலா ஊபருக்கு மாற்றாக பாரத் டாக்ஸி திட்டம் கொண்டு வந்தும் தமிழ்நாட்டில் அது பற்றி முறையான செய்தியோ விளம்பரமோ இல்லையே, ஏன்? அது ஒரு நல்ல திட்டம். இந்த ஓலா ஊபருக்கு எதிராக நமக்கு ஒன்றும் இல்லாத கார்பரேட்டு அவங்க வந்து இந்த சர்ஜிங்னு சொல்லி திடீர்னு அந்த பீக் ரேட்டுன்னா டப்புன்னு ஏறும். நீங்கள் ஒரு நிமிஷம் கழித்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒன்று பார்த்துட்டு இல்லை இங்கே பார்த்துட்டு புக் பண்ணலான்னு பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ரேட் ஏறிடும். அதுக்கு பேர் சர்ஜிங்னு பேர். இதில் எக்கச்சக்கமாக காசு பண்ணிவிடுவாங்க. அந்த காசு வந்து உண்மையிலேயே அந்த டிரைவருக்கு ஒரு நல்ல அதில் ஒரு நியாயமான பங்கு போகுதான்னு பார்த்தீங்கன்னா போகாது. இவங்க உட்காந்த இடத்துல இவங்க சம்பாதிக்கிறது அவன் பாவன் அந்த ஓலா டிரைவரும் அவர் ஓனராகவும் இருக்கலாம், டிரைவராகவும் இருக்கலாம், ஓனர் கம் டிரைவராகவும் இருக்கலாம். இவங்க உழைச்சி சம்பாதிக்கிறத விட அவன் 3 பங்கு அவன் வந்து உட்காந்து சம்பாதிச்சிருவான். இதற்கு ஒரு மாற்றாக பாமர மக்களுக்கும் பயன்பட வேண்டும், அந்த ஓட்டுநர்களுக்கும் பயன்பட வேண்டும்ங்கிற பாரத் டாக்ஸின்னு கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அதை பற்றி பேச்சே இல்லை.
விளம்பரமே கிடையாது. ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாக வந்து ஒன்று இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க மாநில அரசு, திமுக அரசு, இல்லைன்னா அதை பற்றி எந்த மீடியாலையும் வராத மாதிரி பார்த்துப்பாங்க. எனக்கு வருத்தம் திமுக பேரில் கூட இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள பாஜக பேரில் எனக்கு வருத்தம். அவங்க தான் வந்து வேணும்னு பண்ணுறாங்க, அவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க. உங்களுக்கு என்னையா வேலை? தெரு தெருவாக கூட்டம் போட்டு பாரத் டாக்ஸின்னு கொண்டு வந்திருக்காங்க, எல்லோரும் பாரத் டாக்ஸி பயன்படுத்துங்க. இப்போ அந்த ஜோஹோ அதை வச்சு வாட்ஸ்அப்புக்கு பதிலாக ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல. தமிழ்நாட்டில் எந்த பாஜக தலைவர் வந்து அதை பற்றி பேசினார்? நான் யாரையும் வந்து இவர் அவருன்னெலாம் பேசலை. மத்திய அரசு பாஜக ஆள்ற அரசு, கூட்டணியெலாம் விட்டுருங்க, அதிமுக மற்றவங்களாம் விட்டுருங்க, இங்கே பாஜக இருக்குல்ல. என்ன நீங்கள் கழட்டிட்டீங்க, தமிழ்நாட்டில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, நாங்கள் ரொம்ப அதில் உள்ளவங்க கவனமாக இருக்கோம்னு சொல்கிறதுக்கு. தெரு தெருவாக சந்தியாக 50 பேர். ஏன் அவன் வந்து 200 கொடுத்து கூட்டம் போடுறான், வேண்டாம் நீங்கள் 200 கொடுத்து கூப்பிட்டு வருவானா, ஒரு 50 பேர் உட்காரானா, 25 பேர் உட்காரானா, லவுட் ஸ்பீக்கர் வை, அது வீட்டிலேருந்தே கேட்குறவன் ஒரு 100 பேர் 200 பேர் கேட்பான். நான் சொல்கிறது ஒரு பாரத் டாக்ஸி மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மத்திய அரசு செய்யக்கூடிய திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள். அந்த கிண்டியில் வந்து முதிய மக்கள், அதாவது முதியோர்கள், சீனியர்ஸுக்காகவே தனியாக வந்து ஃபார் தி ஏஜட் பீப்புள்னு ஒரு தனி ஆஸ்பத்திரி இருக்குது, அவ்வளவும் இலவசம். ஆப்ரேஷனாக இருந்தாலும் எத்தனை நாள் அட்மிஷனாக இருந்தாலும் இலவசம். ஒரு ஏதோ ஒரு வருமானத்துக்கு மேலே உங்களுக்கு இருந்தால் நாமினலான சார்ஜ். எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில், சென்னையில் எத்தனை பேருக்கு தெரியும் இருக்குன்னு? இருந்தால் தெரியாமல் போய் வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆஸ்பத்திரியில் போய் லட்சமாக கொட்டி கொடுத்துட்டு வருவானா? அப்போ தமிழ்நாடு பாஜக அவர்கள் செய்ய வேண்டிய எதையுமே ஒழுங்காக செய்யலை. அதனால தான் தமிழ்நாடு பாஜக இந்த லட்சணத்தில் இருக்குது. அந்த வருத்தம் தான். ஓகே சார். அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து சீராளன் கேட்கிறார், அண்ணாமலை இல்லாத 2026 தேர்தலில் பாஜக தேருமா? அப்போ தான் சொல்லி முடித்தேன். அதே தான் கிட்டத்தட்ட அதோடைய நீட்சி தான் அவர் கேட்குறது. தேருமா தேராதா? ஆமாம். 27 கொடுத்துருக்காங்களா, எழுதி வச்சுங்க. 2 ஜெயிச்சா பெருசு. 2 ஜெயிச்சாலே, 2 ஜெயிச்சா பெரிய வளர்ச்சி. 4 ஜெயிச்சிட்டாங்கன்னா அபரிமித வளர்ச்சி. அதுக்கு மேலே ஜெயிச்சாங்கன்னா உங்களை எழுப்பணும், ஏன்னா நீங்கள் கனவு கண்டுக்கிட்டீங்க. இதுதான் வந்து இன்றைய சூழ்நிலை. அண்ணாமலையை வந்து ஒப்பில்லாத தலைவர் அப்படி நம்ம சொல்கிறத விட, அண்ணாமலை ஆக்டிவாக ஒரு வேட்பாளராக இல்லாத அந்த பாஜக தேர்தல் ஒப்பில்லாத சமையல். அடுத்ததாக முடக்குறிச்சியிலிருந்து ராம விசேஷன் கேட்கிறார், அரசு வேலையில் சேர அதிகபட்ச வயதை 40ஆக உயர்த்துவேன் என்கிறாரே ராகுல் காந்தி. இப்படியே கொண்டு போய் 55 கொண்டு போயிடுவாரோ? அடுத்த 5 வருஷம் மட்டும் வேலை பார்த்துட்டு. இல்லை, அவருக்கு கிட்டத்தட்ட 55 இருக்கும்னு நினைக்கிறேன், 54 55 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே கொண்டு போய் 55 போனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது நல்ல ஐடியா பாருங்கள், ரொம்ப புத்திசாலித்தனமான ஐடியா. ராகுல் காந்தி எப்போவுமே வந்து உலகத்தில் உள்ள அறிவுஜீவிகளில் வந்து ஒருவராக வருவார் பின்பக்கத்துலேருந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 55 வயசு ஆச்சுன்னா 5 வருஷம் வேலை பார்த்தா வந்து ஓய்வு கொடுத்து அனுப்பிச்சிடலாமா? ஓய்வூதியம் அவனுக்கு கம்மியாக வருமா? இது வரும். ஆமாம். இப்போ ஒருத்தன் 25 வயசில் வேலைக்கு வரான், 60 வயசில் வேலையை விட்டு போகிறான், 35 வருஷம் அவனுக்கு பிஎஃப், கிராஜுவிட்டி, பென்ஷனு இதெல்லாம் இருக்கு இல்லையா? 55 இப்போ 40ன்றதை இன்னும் கொஞ்சம் போக 55ன்னு ஆக்கிட்டோன்னு வைங்க, 5 வருஷம் வேலை பார்த்தா ஓய்வு. என்னையா ஐடியா? 40 வயசு வரைக்கும் ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் வந்து வேலைக்கே அரசு வேலைக்கு போகலன்னு வைங்க. அரசு வேலைங்கிறது ஒரு கௌரவமான ஒரு நிரந்தரமான ஒரு வேலை. அந்த ஒரு நம்பிக்கையில் தானே அரசு வேலைக்கு இன்றைக்கும் போட்டி இருக்குது. அந்த அரசு வேலைக்கு 40 வயசுக்கு போனான்னா 40 வயசுக்குள்ளே அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கும். பொதுவாக ஒரு 25-30 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு 35 வயசு அந்த இதில் குழந்தைகள் படிக்கக்கூடியது. 40 வயசில் தான் அரசு வேலைன்னா அது வரைக்கும் அவன் தனியாரில் இருந்தால் அவன் ஆல்ரெடி ஒரு லெவலில் இருப்பான். அவன் ஏன் அரசு வேலைக்கு வரணும்? அப்போ அரசு வேலையில் ஏற்கனவே அரசு வேலையில் வந்து அவன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறான், அவனே தனியாருக்கு போனால் ஒழுங்காக வேலை பார்க்குறான். இது பொதுவான ஒரு விஷயம். 40 வயசில் அவன் தளர்ந்து போய் ஏற்கனவே அவன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கடை வாங்க ஆரம்பித்து பலவிதமான கமிட்மெண்ட்டோடு இருக்கிறவனை கொண்டு வேலைக்கு சேர்த்து இது ஏதாவது. அதான் சொல்கிறேன், ராகுல் காந்தி அவருடைய மூளையும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நல்ல விலை உயர்ந்த மூளை அவருக்கு, அறிவு பயன்படுத்தினா தானே. ஓகே சார். அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து லதா பிரியாகுமார் கேட்குறாங்க, அரசியல் அல்லாத ஒரு கேள்வி, அம்மாவிற்கும் வீட்டம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏனோ வித்தியாசமாக இருக்கே.
இது வரைக்கும் அரசியலான கேள்வியை தான் நம்மளை கேட்டு தாக்குவாங்க. அவரே மென்ஷன் பண்ண அரசியல் அல்லாத ஒரு அரசியல் கேள்வி. அல்லாத ஒரு கேள்வின்னு அபூர்வமான கேள்வி. என்ன சொல்கிறாங்க? அம்மாவிற்கும் வீட்டம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, திரும்பி வீட்டுக்கு போனோம், அதையும் யோசனை பண்ணணும். நம்ம எதை சொன்னாலும் நம்புனா அது அம்மா, நம்ம எதை சொன்னாலும் நம்பலைன்னா அது வீட்டம்மா. அவ்வளோதான் விஷயம். சூப்பர் சார். அடுத்ததாக பல்லாவரத்திலிருந்து ராஜேஷ் கேட்கிறார். போதை வியாபாரி ஜாபர் சாதிக் இடங்களில் வருமான வரி சோதனையில் 900 கோடி ரூபாய் பரிவர்த்தனை பிடிபட்டுள்ளதாமே. இப்போ நேற்றுக்கு முதல் நாள் நடந்தது நினைக்கிறேன். 2 நாளாக 10 இடங்கள்ல அவருடைய வீடு அங்கே இங்கே 1000 விளக்கு, ஏதோ அவருடைய ஜேஎஸ்எம்னு அவருடைய கட்டடம் எல்லா இடத்துலையும் பிடிச்சி பல கோடி ரூபாய் பணம் கிடைத்ததாக சொல்லுகிறார்கள். இதை ரகசியமாக வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். ஜாபர் சாதிக் இவர் தான் நீங்கள் போதைப்பொருள் முதல்ல போதைப்பொருளுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற நன்கொடையாளர்னு சொல்லி ஸ்பான்சர்னு சொல்லி அவருக்கு ஷீல்டெல்லாம் கொடுத்தாங்க காவல்துறையில். அப்புறம் பார்த்தா அவர் தான் உணவுப் பொருட்கள்னு சொல்லி பேக் பண்ணி மோசடியாக இலங்கை வரைக்கும் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அங்கே இங்கெல்லாம் பரப்புனாருன்னு சொல்லி ஜெயிலில் இருந்துட்டு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஜெயிலில் 8 மாதமானு இருந்துட்டு வந்தார். இன்னமும் அவர்கிட்ட பணம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் திமுக தொடர்பானவர். அவருடைய கூடவே இருந்தவர் அவருடைய தம்பி முகமது சலீம் விசிகேல நிர்வாகியாக இருந்தவர். டைரக்டர் சினிமா இயக்குனர் அமீர் அவரோட தொடர்பில் இருந்தார். பண பரிவர்த்தனைகள் அவர்களுக்குள் இந்த போதைப்பொருள் விஷயமாக வந்த பணம் பரிவர்த்தனையாக இருக்குது. அந்த பணம் அதை வச்சுக்கிட்டு முதல்வருடைய குடும்பத்தில் அவங்க எடுத்த ஒரு சினிமா படத்துக்கு இயக்குனராக எடுத்த படம், அந்த பணம் தயாரிப்புக்கு போயிருக்கு. இவ்வளவும் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஏதோ இந்த ஜாபர் சாதிக் மேட்டர் க்ளோஸு அப்படின்னா இப்போ அவர் இத்தனை அப்போ ஒரு ரவுண்டு ரெய்டெல்லாம் அடிச்சிருப்பாங்களா? அவரை கைது பண்ணும்போது ஒரு ரெய்டு வழக்கமாக பண்ணியிருப்பாங்களா? இதெல்லாம் தாண்டி மறுபடியும் ரெய்டு பண்ணும்போது 900 கோடி பணமோ ஆவணங்களோ கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ரெய்டு ஒழுங்காக பண்ணலையா? இல்லை எவ்வளவு ரெய்டு பண்ணாலும் எவ்வளவு வந்தாலும் தாங்கும் மகாராஜன் கப்பல்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பாரம் வந்தாலும் தாங்கும் மகாராஜன் கப்பல் அப்படின்னு ஒரு பழைய பழமொழி உண்டு. அது மாதிரி அவர் வச்சுருக்காருங்க 10,000 கோடி 20,000 கோடி வச்சுருக்காருங்க. போன தடவை 300 கோடி பிடிச்சிட்டு போனாங்க, இந்த தடவை 900 கோடி பிடிச்சிட்டு போகிறானுங்க, பிசாத்து காசு இப்படிங்கிற மாதிரி. இப்போ டைரக்டர் அமீருடைய வீட்லேயும் போய் சோதனைக்காக போய் அவர் வீடு பூட்டி இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அதற்கான சோதனைக்கான ஏற்பாடுகள். அப்போ அந்த டீம் அப்படியே தான் வேலை செய்யுது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னமும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதே, கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதே, மெட்ஸ் இருக்கிறது, ஹெரோயின் வருகிறது, வராமல் என்ன செய்யும்? ஏதோ 6 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். உள்ளே இருக்கும்போதே அவர் இப்போ தான் ஜெயிலில் தான் உள்ளுக்குள்ளே அவங்கவுங்களுக்கு சௌரியமாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு கேபின்லாம் போட்டு வசதியெல்லாம் போட்டு எல்லாம் சேட்டலைட் ஃபோன் கூட கொடுத்துருவாங்க. வசதிகள் இருக்கே, பணம் இருந்தால் எல்லாம் உண்டு. அப்படி வந்ததுக்கப்புறமும் அவர் தொடர்ந்து அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கோ சம்பாதிச்ச பணத்தை இன்றைக்கி வச்சுருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. இது தொடர்ச்சியாக நடந்து. ஏன்னா தமிழ்நாட்டில் போதை நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன சொல்கிறது? இதில் அங்கேருந்து அது ஜாஃபர் சாதிக்கில் ஆரம்பித்து முதல்வர் குடும்பம் வரைக்கும் அந்த கோடு தொடர்கிறது. அடுத்ததாக சிறுதாவூர்லேருந்து சாரநாதன் கேட்கிறார். நான் இந்து மதத்திற்கு எதிரானவன் அல்ல என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது காமெடியாக பேசுவார் அவர். இந்து மதத்துக்கு எதிரானவன் இல்லைன்னா இந்து மதத்துக்கு ஏன் அந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடாது? சிறுபான்மையினர் இடத்துல போய் குல்லா போட்டுக்கிட்டு கஞ்சி குடிங்க, போய் கேக்கு வெட்டுங்க. நானும் கிறிஸ்தவன் தான் துணை முதல்வர் சொல்லுங்கள். ஆனால் எலெக்ஷன் வரும்போது மட்டும் நேரம் இந்த 1 மாதத்துக்கு முன்னால் மட்டும் எல்லாம் கோழிகளாம் போய் உதயநிதி ஸ்டாலின் திருநீர்லாம் நிறுத்தியில் இட்டுக்கிறாரு, எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த செந்தில்குமார்னு தருமபுரியில் எம்பியாக இருந்தார், அரசு விழாவில் பூமி பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது, இந்து மத சடங்குன்னாரு. இப்போ பார்த்தா கோயிலாக போகிறாரு. திமுகவில் சீட்டு கிடச்சிருச்சா கிடைக்கலையா தெரியல, ஏதோ ஒன்று ஜெயிக்கணும், திமுக ஜெயிக்கணும் அவங்க தொகுதியில் அப்படிங்கிறதுக்காக. ஆக இந்து மதத்துக்கு எதிரானவன் இல்லைன்னா, இந்து மதத்தில் அந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப ஆபாசமாக இருக்குங்க. உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, தமிழ் எவ்வளோ தூரம் தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும். சமஸ்கிருதம் புரிஞ்சு அதில் உள்ள மந்திரங்கள் ஆபாசம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா?
யாராவது ஒரு சமஸ்கிருத பொதுவான ஒரு வடமொழி ஒரு வித்தகர் ஒருவரை கூப்பிட்டு இதான் மந்திரம், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளு. நான் சொல்கிறேன், நான் சமஸ்கிருதம் படித்தவன், கல்லூரிலேயே படித்தவன். அவர் சொல்கிற அந்த மந்திரங்களுக்கும் ஆபாசத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதோடைய அர்த்தமே வேறு. இவங்க வழக்கமாக திராவிடம்னா அவங்களுக்குன்னு ஒரு அர்த்தம். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, இந்து மதத்துக்கு விரோதம் இல்லைன்னு சொன்னால் அப்போ ஏன் இந்து மதத்துக்கு விரோதமாக பேசுகிறீங்க? திருமாவளவன் பேசலையா? ஓ, ஆபாசமாக பொம்மை இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோயில். அப்புறம் ஏன் சிதம்பரத்தில் போய் தீட்சிதரோடு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட கோயில் கோயிலாக போகிற, முண்டாசெல்லாம் கட்டிக்கிற அந்த பரிவட்டம்லாம் அவ்வளவும் இந்து மக்களுக்கு எதிராக இருப்பது மட்டுமல்லாமல் இந்து மக்களை மோசடி செய்பவர்கள் இவர்கள், திராவிடம் என்ற பெயர். அதான் நம்மளுடைய கொள்கை. ஓகே சார். அடுத்தது திருப்பூர்லேருந்து அருணாச்சலம் கேட்கிறார். விஜயை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கிறார் சென்னை போலீஸ் கமிஷனர் என்கிறாரே ஆதவ் அர்ஜுனா. அது நமக்கு அது எவ்வளோ தூரம் உண்மை எப்படி என்னன்னு தெரியாது. காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கேட்ட நேரத்தில் நாங்கள் கொடுத்துட்டோம். டி நகரில் இப்படி கேட்டாங்க, இந்த வில்லிவாக்கத்தில் கேட்டாங்க, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி நேரம் வரைக்கும். இவங்க காக்க வைக்கிறாங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம். அதில் தானே கரூர்லலாம் பிரச்சனை வந்தது. அதனால் நாங்கள் 2 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து வர்றோம். ஆனால் அந்த நேரம் கொடுத்தா கூட அதுக்கு 2 மணி நேரம் முன்னாலேயே கூட்டு உட்கார வைக்கிறாங்க. அரை மணி நேரம் முன்னால் கூட்டு வந்தால் பரவாயில்ல, 2 மணி நேரம் முன்னால் கூட்டு உட்கார வைக்கிறாங்க. இதனால தான் அவங்களுக்கு தண்ணி இல்லாதது, சிறுநீர் கழிக்க முடியாதது, இல்லை அந்த மாதிரி உபாதைகள், நெரிசல், மூச்சு விட முடியாதது, இதெல்லாம் வருது அப்படின்னு காவல்துறையுடைய விளக்கம். சென்னையில் என்னை காவல்துறை ஆணையர் தான் தடுக்க வர்றாரு. அன்றைக்கி இதுக்கு போகலன்னீங்க, பாதியில் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் விஜய், அந்த குளத்தூர் அங்கெல்லாம் போகிறதுக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு தேதி போட்டிங்க. இப்போ இந்த தேதியிலையும் நிபந்தனைகள்லாம் போலீஸில் இந்த மாதிரி வேணும்ன்ட்டே கடுமையான நிபந்தனைகள். அதனால் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். யார் பேர்லையாவது பழிய போடுங்க. இவர் ஒரு நாள் வெளியே வந்தார்னா 5 நாள் லீவு இவருக்கு. ஒரு நாள் இவர் பிரச்சாரத்துக்கு வந்தார்னா 5 நாள் லீவு, வெளியே வர மாட்டார். 6வது நாள் தான் வருவார். மறுபடியும் திருப்பி 5 நாள் உள்ளே போயிடுவார் வீட்டுக்குள்ளே, பனையூர். இப்படி ஒரு அரசியல் எதுக்காக நீங்கள் இந்த அரசியலுக்கு வரணும்? வந்தால் முழுமையாக இப்போது திமுகவில் ஸ்டாலின் மீதோ அல்லது முதல்வர் ஸ்டாலின் மீதோ உதயநிதி அவர்கள் மீதோ நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம். அது சனாதன விஷயமாக இருக்கலாம், இல்லை ஊழல் மோசடி மற்ற அது மாதிரி. இப்போ கூட கொள்ளிடம் பிரிட்ஜு மறுபடியும் இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் விழுந்துருச்சு. கொள்ளிடத்தில் உள்வாங்கிருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள், கட்டமைப்பு, இந்த மாதிரி நம்ம ஒரு உதாரணமாக சொல்கிறோம். பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் உதயநிதி ஏறக்குறைய விஜயுடைய வயதுடையவர். உடனே திமுகலேருந்து நான் எனக்கு பொட்டி வர ஆரம்பிச்சிருச்சு, காசு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது சொல்கிறாங்களா இருந்தால் தயவு பண்ணி அவங்க போய் என் அட்ரஸை கரெக்டாக கொடுங்க, எதாவது அனுப்புகிறாங்களா பார்ப்போம். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தொகுதி நான் எல்லாரையும் தொகுதி பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடியை பார்க்குறோம், இவர் பார்க்குறோம், சீமானை பார்க்குறோம், எல்லாரையும், விஜய் எல்லாரையும், எல்லா கட்சிக்காரர்களையும் பார்க்கணும். உதயநிதி அந்தந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், அந்த தொகுதியில் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் சாதனைகள். அங்கே ரோடு போட்டாங்க, அந்த ரோடு அப்புறம் சுமாராக போட்டிருப்பாங்க, கன்றாவியாக போட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். இந்த ஒரு மாயனூர்லேருந்து மோகனூர் வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் ரோடு போட்டாங்க, சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதுக்கு காரணம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான், அந்த பக்கத்தில் இருக்கிற வேட்பாளர் காமிக்கிறார். இவர் பீரியடில் இந்த சாதனைலாம் நடந்துச்சு. அடுத்து நாங்கள் வந்துட்டோம்னா இந்த ரோடு போடுவோம், அந்த பாலம் கட்டுவோம். கட்டுறாங்க, கட்டலை, எந்த குவாலிட்டியில் தரத்தில் இருக்குது, இதெல்லாம் தனி, நான் அதை பற்றி பேசலை. ஆனால் அந்தந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், அங்கே நடந்த விவரங்கள், அந்த தொகுதிக்கே உண்டான சில என்ன சொல்கிறது ஸ்பெஷாலிட்டிகள். இந்த தொகுதி மதுரையில் இப்படி, மதுரைனா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இது மதசார்பற்ற, இங்கே ஒரு கோயில் இருக்குது. இப்போ நாகப்பட்டினத்துக்கு போனால் அங்கே கோயில் இருக்குது, தர்கா இருக்குது, தேவாலயம் இருக்குது நாகை மாவட்டத்தில். இது ஒரு விசேஷமானது. யாரோ எழுதி கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போம். ஏன் அதே எழுதி கொடுக்குறோம், உனக்கு எழுதி கொடுக்க மாட்டானா?
3 லட்ச ரூபா வாங்கிட்டு அங்கே போய் ஒரு பத்திரிகையாளன் எழுதி கொடுக்குறான்னா திமுகவில், அந்த 3 லட்ச ரூபா கொடுத்து உனக்கு ஒரு பத்திரிகையாளன் கிடைக்க மாட்டானா? கொடுக்க வக்கீல்லையா? அப்போது உதயநிதியுடைய அந்த பிரச்சாரத்தில் திமுக வந்து ஊழல் கட்சியாக, அது வந்து பாதுகாப்பற்ற, பெண்களுக்கு பாதுகாப்பட்டது, கஞ்சா மாநிலம், இதெல்லாம் வந்து தனி. இந்த பிரச்சாரத்தின் போது உதயநிதி பிரச்சாரம் பண்ணும்போது விஷயம் தெரிஞ்சு பண்ணார். அந்த ஏரியாவுடைய அது பிரச்சனைகள் என்ன, சாதனைகள் என்ன. சாதனைகள்ங்கிறது நீங்கள் ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரோடு போட்டால் சாதனை, ஒரு பிரிட்ஜு கட்டினா சாதனை. நீங்கள் வந்து அதுவே சாதனை இல்லை, மக்களுக்கு சோதனை, அது இடிஞ்சு விழுந்துச்சு, அது தனி. பட் அதை சொல்கிறார்ல, இது மாதிரி எந்த தொகுதியில் விஜய் பேசுகிறாரு, விவரம் ஏதாவது தெரியுதா? வேட்பாளர் பேரே, அவருடைய வேட்பாளர் பேரே தப்பு தப்பாக சொல்கிறாரு. ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எதிர்கட்சி வேட்பாளர் பேர் சொன்னார், நம்மோட பேசணும். இப்படி நீங்கள், இதுதான் நீங்கள் காட்டும் அக்கறை. இல்லை உங்களால் வந்து கவனம் செலுத்த முடியவில்லை. அதுக்கு பல பேர் பல காரணங்கள் சொல்கிறாங்க. நம்ம அந்த தனிப்பட்ட காரணங்களுக்குள்ளே போக வேண்டாம். அந்த நீங்கள் அந்த வந்தாச்சுன்னா நாய் வேஷம் போட்டால் குலைச்சி தான் ஆகணும். அந்த வரைக்கும் வந்து நான் உதயநிதியை பாராட்டுகிறேன். ஏன் ஸ்டாலினை பாராட்டலையான்னு நீங்கள் அப்படி அந்த அர்த்தத்தில் இல்லை. ஏன்னா இப்போ விஜய் இவங்கெல்லாம் ஒரு 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 சமகால அந்த வயதுடையவர்கள். அவரால் அந்த விவரங்களை சேகரித்து கொண்டு, அவரு நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காரா? யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை கரெக்டாக அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாரு. ஏன் விஜயால் சொல்ல முடியல? அப்புறம் வந்து காவல்துறை ஆணையர் தடுத்துட்டார், அவர் தடுத்துட்டார், இவர் தடுத்துட்டாருன்னு யார் பேர்லேயே பழி போடுறது வந்து நியாயம் இல்லை. அடுத்ததாக திண்டுக்கல்லிருந்து வேலைவந்தன், பால்டாயில் குடித்தவரெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுகிறார் என்று எடப்பாடி ஏகத்துக்கும் கோவப்படுகிறாரே. அவர் பேசலாம், நம்ம ஏதாவது பேசுனா பம்பு வந்துடும். அவர் உதயநிதி பேரையே சொல்கிறாரு. என்றைக்கோ போயிருக்க வேண்டியவர் மேலே. அது கோவம் என்ன வந்ததுன்னா, அவர் எடப்பாடி வந்து எட்டப்பர் துரோகி. அவர் வந்து அப்போ வந்து சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார், அப்புறம் ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணார், அப்புறம் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார்னு ஏதோ வரிசையாக சொல்லி எட்டப்பர் அவர் அப்படின்னு சொல்லி உதயநிதி பேசினார் ஏதோ ஒரு பப்ளிக் மீட்டிங்கில். அதற்கு பதிலடியாகத்தான் பால்டாயில் குடித்தவர்லாம் பஞ்சு டயலாக்கு பேசுகிறாரு. இது என்றைக்கோ மேலே போயிருக்க வேண்டியவர் அப்படிலாம் வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க நாகரீகம் குறைந்து கொண்டு வருகிறது, பண்பு குறைந்து கொண்டு வருகிறது. இதில் எது உண்மை இல்லை நம்ம அதை தள்ளி வச்சுருவோம். எல்லாருக்கும் தெரியும் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறது. மக்களுக்கு ஒன்றும் தெரியாத ரகசியம் ஒன்றும் யாரும் சொல்லியில்லை. ஆனால் எதை சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்க வேண்டும்? உங்கள் சாதனைகளை சொல்லுங்கள். எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியின் குறைபாடுகளை சொல்லுங்கள். அவர் பர்சனலாக அவர் அவளை வச்சுக்கிட்டாரு, அவர் அந்த நடிகை கூட படுத்தார், இவர் இந்த கூட போனார், பாலிடால் குடித்தாரா இல்லையா, அதை தாண்டி குடித்தது கரெக்டாக இல்லையா, நம்ம அந்த அந்த ஏரியாக்குள்ளேயே போல. அதெல்லாமா மக்களுக்கு முக்கியம்? இதை வைத்தா வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒருவரை தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், நம்மளை ஆள்பவர்களை. யார் பாலிடால் குடித்தார், யார் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு. நான் சாதாரண ஐஸ்கிரீமை சொல்கிறேன், நீங்கள் வாட்டில் எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. சார் என்னமோ அர்த்தத்தில் பேசுகிறாரு, எதாச்சும் அது ஐஸ்கிரீம்னு வந்தது, அவ்வளோதான். இல்லை என்னென்னா டூ பர்சனல், மிகவும் வந்து அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்கி பேசுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். நான் சொல்கிறது வந்து எடப்பாடியை மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன். இந்த தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனம் என்பது முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் வந்து அது வந்து வெளியிலேயே தெரியக்கூடாதா? அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியணும். யார் நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அது வெளியில் வந்துடும், மக்களுக்கு தெரியும். அதை காண்பித்து அதை சொல்லி நீங்கள் வந்து ஓட்டு கேட்பதை விட சாதனைகளை சொல்லுங்கள், மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை சொல்லுங்கள். தயவுசெய்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சற்று நாகரிகமாக ஆக்குங்கள். அடுத்ததாக கடைசி கேள்வி திருவையாறிலிருந்து ரவிச்சந்திரன் கேட்கிறார். 3 கோடி சொத்து மட்டுமே கணக்கு காட்டிய முதல்வர் ஸ்டாலினுக்கு 2.5 கோடி விலை உள்ள கை கடிகாரம் எப்படி வந்தது? இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. இப்போ கூட உதயநிதி பேசினார், ஒரு மகன் என்ற அளவில்
எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ம் எங்கள் அப்பா கையில் வந்து 10,000 ரூபா தான் கேஷ் இருந்தது. அவர் பேரில் காரே இல்லை. ஜனங்க நம்பிடுவாங்களா? ம் எவ்வளோ லட்சம் கோடி இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. சரி, அந்த பக்கம் எடப்பாடி, நான் வந்து நடுநிலையாக பேசுகிறேன். அவர் சொல்கிறார் என் பேரில் காரே இல்லை. நீங்கள் வந்து ஸ்டாலினும் இவர் எடப்பாடி அவர்களும் 2 பேருமே ரேப்பிடோவில் வந்துட்டு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறீங்க? எங்கே போனாலும் ரேப்பிடோவில் தான் புக் பண்ணி போகிறாங்களா? இன்ப நிதி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அது ஏதோ ஒரு விலை உயர்ந்த கார், அதுக்கு பேர் கூட நமக்கு வரல. டிஃபெண்டர். ஆ ம் எவ்வளோ கோடி? யார் வாங்கி கொடுத்தாரு? இன்ப நிதி. யார்? பேரன். அவர் இப்போ தான் 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இவ்வளோ கோடி சம்பாதிச்சு ரெட் ஜெயண்ட்டில் ஆயிரக்கணக்கான கோடிகளில் படம்லாம் எடுக்கிறாரு. நடுவில் தாத்தாவுக்கு வந்து இப்படி ஒரு கார் வேறு வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாமும் ஜனங்க வந்து காதில் கேட்டுக்கிட்டு நம்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் பேரில் காரே இல்லைன்னா அவருக்கு வந்து அதே மாதிரி என் பேரில் எந்த விவசாய நிலமே இல்லைங்கிறாரு. இப்போ எடப்பாடிக்கு வேறு சொத்தே இல்லையா? திடீர்னு எல்லாரும் தமிழ்நாட்டில் வந்து அரசியல்வாதிகள்லாம் காமராஜர் கக்கன் ஆகிட்டாங்க. இப்போது இந்த தேர்தல் சமயத்துக்கு மட்டும் அவர் அவர் ஒரு வாட்ச் போட்டிருக்காங்க. அந்த வாட்சை ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த வாட்ச் வந்து 2.5 கோடி ரூபாயாம். அடுத்தது என்ன சொல்ல போகிறாரு? அது என்னோடய பேரன் வாங்கி கொடுத்தான், பையன் வாங்கி கொடுத்தான், யாரோ வாங்கி கொடுத்தாங்க, ஒரு இவ்வளோதான் சொல்ல போகிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மக்கள் வந்து இந்த மாதிரி 2.5 கோடி எப்படி வந்துச்சு? 3 கோடி தான் சொத்து அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதில் 2.5 கோடி வாட்சி சேர்க்கலையே. சரி, சேர்த்துட்டாரு. அப்போ மொத்தம் 5.5 கோடி அவ்வளோதான் சொத்துன்னு ஒத்துப்பீங்களா? பாக்கியெல்லாம் இப்போ அந்த இப்போ ஒன்று வைங்க, ஒரு சட்டம் கொண்டு வாங்க. முடியாது. கொண்டு வரா மாதிரி வச்சுப்போம். ஒரு கற்பனையிலையாவது நினச்சி பார்ப்போமே. தேர்தல் ஆணையத்தில் எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதை தவிர அவர்கள் பேரிலோ குடும்ப பேரிலோ பினாமி பேரிலோ இருக்கிற சொத்தெல்லாம் அரசுடைமை ஆக்கணும்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 10 லட்ச ரூபா கடன், 10 லட்சம் கோடி கடன் ஓடி போயிடும். நான் சொல்கிறது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலுமே சுபிட்சமாகிடும். அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை எல்லாம் அரசு எடுத்துக்கொண்டால் அவங்க எதை தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறாங்களோ அது தவிர மிச்சத்தெல்லாம் விசாரணை செய்து நாடே சுபிட்சமாகிடும். யாருக்கும் 1000 ரூபா 2000 ரூபாலாம் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதில்லை. முதல்வர் வந்துட்டு போகிறாருன்னா சாதாரண டீ கடைக்காரன் வந்து வாங்கய்யா நல்லா வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபா இருந்தாங்க வச்சுங்க. யார்? டீ கடைக்காரன் முதல்வர் கொடுப்பான், யார் முதல்வராக இருந்தாலும். அப்படிப்பட்ட சுபிட்சமான நிலைமை வரும். என்ன பண்ணுறது, நம்ம நிலைமை தான். ஓகே சார், கேள்விகளெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைய நாள் காதோடு ஸ்மால் மம்மி இருக்காங்கல்ல, அவங்க வந்து 23 வேட்பாளர் அறிவித்தாங்க. அவங்க இவரோட ஐயா ராமதாஸ். ஆமாம், அதில் ஒரு வேட்பாளர் திடீர்னு பார்த்தாருன்னா அவர் ஏதோ ஒரு திமுகலையோ வேறு ஏதோ கட்சியில் போய் சேர்ந்துட்டார். வேட்பாளர் அறிவித்ததுக்கப்புறம் ஏதோ அது வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க 234 தொகுதியிலையும் வேட்பாளர் எங்கே நிறுத்துறது, 23க்கே தாங்கலை. ஒன்றும் பெருசாக வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது, இல்லை ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது, பெரிய அளவுக்கு ஒரு இது பண்ண முடியாது. ஆனால் அவங்களுடைய கோபம் எல்லாம் எடப்பாடி மீது தான். திரும்பி வந்தோடனே தனக்கு அந்த சீட்டை கொடுக்காம அவங்க சிறைக்கு போன 4 மாதத்துலேயே அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டார் எடப்பாடி. அந்த கோபத்தில் அதே மாதிரி டிடிவி தினகரன் கூடவே இருந்தார். குடும்பத்தில் வேறு ஏதோ பிரச்சனை வந்தது, சொத்து பிரச்சனை வந்தது, விலகி போய் அவளோட பேச்சுவார்த்தை இல்லாமல் எடப்பாடியை வந்து அவர் எதிரியாக நினச்சா கூட அவரோடையே வந்து இது அணுக்கமாக போயிட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க 2 பேரையும் ஜெயிக்க விடக்கூடாது. யாரை? எடப்பாடியும் டிடிவியும். அவங்கன்னா அவங்க கட்சி, அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா, என்னுடைய மகள் வந்து ஒரு படம் எடுத்தாங்க, அது தேசிய விருதும் பெற்றது. இப்போ சமீபத்தில் வந்து 2019க்கான சிறந்த படத்துக்கான விருது. கேடி என்ற கருப்புதுரை அப்படின்னு பேர். கேடின்னு சொல்கிறத வச்சு நீங்கள் எதுவும் கட்சியோட ஒன்றும் குழப்பிக்காதீங்க. கருப்புதுரை, இந்த கருப்புதுரைங்கிறது ரைட்டு, கொஞ்சம் வெளுப்பாக இருந்தால்
ம் அதுக்கு ஒரு பேர் வரும்ல, ஒரு ஆமா. துறை. இப்படி ஒரு காவல் அதிகாரி ஒருத்தர் இருந்தார். ம் ஒரு காலத்தில் அவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வீரப்பனை பிடிச்சதுலேயே அவருக்கு ஒரு பங்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. விஜயகுமார் அவர் ஐஜி தலைமையில் இவர் தான் போய் பிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க, நாங்குநேரி தொகுதியில் ம் வேட்பாளராக. இதை தவிர கம்ப்ளீட்டாக அவர் தான் கூட இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாராம். இப்போ அவரை தம்பி, அதாவது மன்னார்குடிக்காரர் தம்பி, பாக்கி சொந்தக்காரங்க எல்லாரும் விலைக்கு போயிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் விலைக்கு போயிட்டாங்க. இந்த தம்பி அதுக்கப்புறம் இந்த பணிகள் செய்வதற்கு இவர் துரை, இந்த துரையை வச்சுக்கிட்டு தான் எல்லா விதமான கணக்குகளும் பார்க்குறாங்க. ரகசியமான நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இவரை வச்சு தான் பண்ணுறாங்களாம். அப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரி, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, உளவுத்துறை, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. சரி, அதில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொகுதியிலையும் இவங்க நிற்கிறது 23, அதுலேயும் ஒன்று போயிடுச்சு, யாரோ மாறி போயிட்டாங்க. 20, 22 தொகுதி நிற்கிறாங்க. அதில் என்ன ஜெயிப்பாங்களா, டெபாசிட் வாங்குவாங்களா? முக்குளத்தோர் இருக்கிற இடமா பார்த்து தான் நிற்கிறாங்க. அதனால் வந்து வாக்குகளை பிரித்து எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் ஒரு பாதிப்பை உண்டாக்க வேண்டும் என்பது வெளிப்படையான ஒரு அவர்களுடைய குறிக்கோள். அதை தவிர 234 தொகுதியிலையும் முக்குளத்தோர், உங்களுக்கு பல 234 தொகுதியில் 234 இல்லைன்னா பெரும்பான்மையான தொகுதிகளில் முக்குளத்தோர் ஏதோ ஒரு சதவீதம் இருப்பாங்க. ஒரு தொகுதியில் 5% இருப்பாங்க, ஒரு தொகுதியில் 10% இருப்பாங்க, ஒரு தொகுதியில் 30% இருப்பாங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அங்கே முக்குளத்தோருடைய வாக்குகள்லாம் இவங்களுக்கு போய் சேராமல் இருக்கணும். யாருக்கு? எடப்பாடி டிடிவி, அதாவது அதிமுக கூட்டணிக்கு இவங்க வந்துடக்கூடாது. அதுக்காக ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 5லேருந்து 8 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு. எதுக்கு? அவங்க ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு. இவங்க வேட்பாளர் அங்கே நிற்கிறாங்க, நிற்கலை, அது கணக்கு இல்லை. நீன்னா ஏதோ கொஞ்சம் கூட செலவு பண்ணுவாங்க, நிற்கலைன்னா இந்த செலவு. ஏறக்குறைய உங்களுக்கு என்னாச்சு? 234 தான். ஒரு 5 வச்சா கூட ஒரு 1000, 1500 கோடி ரூபா. இதற்கு அவர் துரையானவரை வந்து நியமித்து அவர் மூலமாக ஒரு டீம் ஒன்று கட்டமைச்சு எல்லா இடத்துலையும் போய் 4 கோடியோ 5 கோடியோ என்னவோ செலவு பண்ணுங்கள் ஒரு தொகுதிக்கு. முக்குளத்தோர் வாக்கை பிரிக்கணும், அவங்களுக்கு போயிடக்கூடாது, அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. இதுக்கு என்ன உண்டோ அது பண்ணுங்கள். நம்ம ஜெயிக்கல, நம்ம ஆட்சிக்கு வரல, நம்ம அரசியல் பண்ண முடியல, அதெல்லாம் பரவாயில்ல. நமக்கு இருக்க வெளிநாட்டிலேயே நம்ம 7-8 லட்சம் கோடி பணம் வச்சுருக்கோம். எப்படி? வெளிநாட்டிலேயே 7-8 லட்சம் கோடிக்கு இணையாக பணம் வைத்திருக்கிறோம். இந்த 1000 கோடி 2000 கோடிலாம் ஜுஜுபி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த துரையானவரை பயன்படுத்துகிறார். இதுதான் வந்து இன்னைக்கு உள்ள காதோடு. ஓகே சார், இன்றைய நாள் காதோடு மாறுமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மாறுமே. அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.